தமிழ்நாட்டில் மக்களோட எண்ணங்கள்லாம் தொடர்ந்து பார்க்குறோம். ஏறத்தாழ 60 வருஷத்துக்கு மேலாக ஒற்றை தலைமை, ஒரு முகம் அப்படிங்கிறது தான் இங்கே தேவைப்படுது. 6 முகம் சாமியை தான் கும்பிட்றோம், ஆனால் கட்சி தலைமைக்கு ஒரு முகம் தான் தேவைப்படுது. இப்போ இருக்கிற தலைவர்களை நானும் 4-5 தலைவர்கள்ட்ட கூட இருந்து பணியாற்றிருக்கிறேன். அந்த ஒரு முகம் இங்கே உருவாகலை. அவங்க எல்லாருமே கட்சிக்கு தலைவராக இருந்திருக்காங்களுடைய மக்கள் தலைவராக வர முடியல. அது அண்ணாமலைக்கு அந்த வாய்ப்பு இருந்தது. அவர் அவருடைய செயல் திறன், துணிச்சல், இன்டலெக்சுவல், எல்லா துறையும் அவர் அறிந்து வைத்திருக்கிற தன்மை, அவருடைய கல்வி அதுக்கு பயன்பட்டுச்சு, ஒரு உயர்ந்த பதவியில் இருந்த காவல்துறை பதவி பயன்பட்டுச்சு. அதெல்லாம் சேர்ந்து மக்களுக்கு அவர் மேலே ஒரு ஈர்ப்பும் மரியாதையும், இளைஞர்கள் மத்திய ஒரு பெரிய வரவேற்பும் கிடைச்சது இல்லையா? அதனால் அவருக்கு அந்த ஒற்றை தலைமை இங்கே உருவாயிருக்கு. எல்லாருமே பேசுகிறாங்க, அண்ணாமலை வந்துட்டார், இன்னி பாருங்கள் களம் மாறிடுச்சு, இன்னி திமுக அதிமுகலாம் இல்லை பேசுகிறாங்க. இன்னும் கட்சியே ஆரம்பிக்கலை. அடுத்த விஜய்க்கு போட்டி அவர் நிற்பாரா அப்படிங்கிற சூழல்லாம் இருக்குது பாருங்கள். அதை தான் நான்லாம் நினைக்கிறேன். இப்போ நான் தலைவராகிறோம், இத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும், எவ்வளோ போட்டி இருக்கும், டெல்லியில் போய் யார் கேட்டு வாங்கிட்டு வருவா அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஏன்னா டெல்லி தலைமை அவங்க ஒரு ஃபார்முலா வச்சுருப்பாங்க. ஒரு மாநிலத்துக்கு யாரை போடணும், என்ன போடணும், ஜாதி அடிப்படையில் பார்ப்பாங்க. இப்போ நான் சார்ந்த ஜாதி ஏற்கனவே 3 பேர் இங்கே மாநில தலைவர் ஆகிட்டாங்க. திருப்பி எங்கள் ஜாதியில் திருப்பி தலைவராக முடியுமான்னு தெரியாது. பார்ப்பாங்கள்ல, தமிழ்நாட்டில் இல்லை எல்லா மாநிலத்துலேயும் அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க, எல்லா கட்சியும் பார்ப்பாங்க. அதை பற்றிலாம் நான் பெருசாக நினச்சதே கிடையாது. தமிழ்நாட்டில் பிஜேபி பெரிய வெற்றிக்கு வரணும்னு நினச்சி வேலை பார்த்தோம், அது முடியல. ஏடிஎம்கே கூட கூட்டணி சேர்றதுக்கு முன்னாடி இருந்த செல்வாக்கை விட இப்போ நம்ம பின்னாடி வந்துட்டோம். இனி திருப்பி இதனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போவும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, பிஜேபி ரைட்டு, அவ்வளோதான், பிஜேபி இருக்குது. அதிலிருந்து ஒரு உற்சாகமான ஒரு பெரிய தலைமை பண்புள்ள ஒரு தலைவர் இல்லைங்கிற குறை மக்களுக்கும் இருக்குது. அகில இந்திய அளவில் மோடி இருக்கார், மோடி இல்லையான்னு நீங்கள் கேட்டக்கூடாது. டீ கடை பெஞ்சில் சாதாரணமாக கேட்டுருக்கீங்க. அதை நாங்கள் சொல்ல வரவே இல்லை. தமிழ்நாட்டுக்கு இப்போ இப்போ விஜய்க்கு போட்டி அண்ணாமலை வந்துட்டாரியா அப்படின்னு ஒரு களம் உருவாகுது பார்த்தீங்களா? இல்லை, அப்படி அதை நான் விரும்புகிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அண்ணாமலைக்கு ஒரு வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறப்ப ஏன் பாஜக அதை விட்டுருமா? அதை அவர் தக்கல்ல வைக்கும். அது இல்லையே, அது இருந்தது தான் பேச்சே இல்லை. அது ஏன் இப்போ தக்க வைக்கல? அது பேச்சு இல்லையே. அது பாஜக மேலே அது செஞ்சு தப்பா இல்லை அண்ணாமலை இருக்கலாம்? அவங்க நான் ஒரு தமிழன், இந்திய நிலைன்னு சொல்ல மாட்டேன். மாநில உணர்வு நமக்கு இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இருக்காது. அவங்க அகில இந்திய ரீதியில் ஒரு கட்சியை எப்படி நம்ம அகெல்லாம் எப்படி கொண்டு போகிறோம், அதே மாதிரி இதையும் கொண்டு வரணும்.